இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு 3 ஜாம்பிஸ் கிட்ட இருந்து அப்படி தப்பிக்க போறேன். அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஒரு வீடும் கிடைச்சிருக்கு. புதுசான ஸ்ட்ராங்கான வீடு. ஆனா முதல்ல இவங்கள இதை ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிலாம் பண்ண முடியல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஜிடிஏ மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சு போட்டலாம். பொம்மை ஐயோ 4 ஜாம்பிஸ் மொத்தமாக சுருத்துறது 4 ஜாம்பிஸ். இது பிளாக் வீடை பார்த்தேன். என்னடா புல்லு கல்லில் மாட்டிட்டு இருக்கேன். புல்லு கல்லில் இங்கே ஒரு வேறும்னே லேண்ட் இருக்கு. இப்போ கீழே குடிச்சதுல அந்த ஹார்ட் எவனோ பார்த்துட்டானா? எவன் பார்க்காத மாதிரி தான் தெரியுது. சரி நம்ம போகலாம். பாருங்க பேஸ்மெண்ட் எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக கட்டி வச்சிருக்கான். பார்த்தீங்களா அப்படியே இங்கே எவன் கேம் விளையாட்ருக்கான் கைஸ். அவன் 10 இடம் பத்தலன்ட்டு சில இடத்துல நோண்டி இருக்கான். அந்த இடத்துல என்னடா பின்னாடி அவன்டா ஸ்ட்ரிங் பானா அந்த அம்பு விடுவானே வில்மேன் அவனுக்கு பேரு எவன்டா அடிச்சிட்டானா? அடிக்கிறா. நம்ம ஓடி வளைஞ்சு வந்துருக்கோம். சமையல்டா ஸ்டேஜ் மாதிரி அப்படியே இருக்கு. இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 போய்கிட்டே இருக்கும். கடைசியில அவன்கிட்டலாம் மாட்டக்கூடாது. அவன்கிட்டலாம் மாட்டிட்டு ஒரு நல்ல இடத்துல பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கடல் நெருங்கிதான் ஒரு இதை பார்த்து நம்மளோட வேணும்னு தெரியல. எவனாச்சும் குதிச்சானா அப்படி எனக்குள்ள கொஞ்சம் டைட்டாக இல்லை கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடாகவே முடிஞ்சிருக்கு. அது நம்ம முன்னாடியே வந்துடுறது. இந்த மாதிரி இடத்துலலாம் ரிஸ்கே கிடையாது. ஐயோ ரிஸ்க்கு தான். ஜாம்பிஸ் தரனா எல்லாமே ரிஸ்க் தான். ஐயோ என்ன கஷ்டம். இப்போ நான் போன இடத்துக்கே போயின்னு வரேன். அப்படியே தப்பிச்சுக்கலாமா? பில்லு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ என்னவோ டே என்ன ஒரு மண்ணை கலெக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே வந்து போகலாம். எங்கேயோ ஒரு மண் வீடை பார்த்தேன். மண்லையோ எதுலையோ செலுத்திருக்கிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கடா அந்த வீடு? எங்க போகலாமா? இங்கே போகலாம். ஐயோ நம்ம இங்கே மாட்டிட்டோம். அவன் இருக்கான். இங்கே பாருங்க ஜாம்பி. போடா எவ்வளோ லாங்கில் செத்துறான். அப்போ இவன்கிட்ட நிறைய மீட்ஸும் இருக்கு. அப்புறம் கல் எடுத்துருக்கான். சும்மா இருந்ததுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். பண்ண மாட்டாங்க. நான் தண்ணி விட்டு எப்படி மாறேன். இதெல்லாம் ஃப்ளோட்டிங் மட்டா பேர் என்னவோ தெரியல. ஃப்ளோட்டிங் மட் பேர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வில்லுமேன், அம்புமேன் அவன் பேர் அதான். அப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கு. உங்கள் பேரை வீடியோ உங்கள் பேரை நல்லா சொல்ல வாய்ப்பும் இருக்கு. 15 blocks இருக்கா? ஓகே இங்கே பக்கம் தனியாகவே பிளாக்கே பண்ணிட்டேன். ஓ மை காட் எப்படிடா ஏறுது?
இந்த 14 யூஸ் தான் பண்ணி ஆகணும். வேற வழி காது. இங்க ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. அதுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ரூட்டை மட்டும் போட்டலாம். ஓகே. சமையல்டா. ஓய்யோ. ஓகே சரி நான் தான் போட்டது. ஆனால் நாமே போட்டதுன்னு எனக்கே தோண மாட்டேங்குது பாருங்க. ஓகே நான் தான் போட்டேன். இது வந்து தொடக்கூடாதுன்ட்டு போட்டேன். இதுக்கப்புறம் எவனோ வந்து அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இது இப்போ கைவிட்ட நிலைமையில இருக்கு. இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் பிளாக்கை போட்டு ஃபேன்டாஸ்டிக்காக அடி வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி யாருமே அடி வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. ஐயோ நான் வேற குழந்தை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே இப்படி ஒன்று ஜம்பு ஒன்று போடு. இப்படி பிளாக்கை காணும். உடச்சி இதேதாச்சும் உடக்குவான். உடச்சா நல்லதுதான். போச்சு. சரி விடுங்க, திருப்பி ஏறலாம். முடியும். அதுனா இப்போ ஒரு வழி இருக்கு. நம்ம திருப்பி ரீஸ்டான் ஆகணும். இந்த வழி அது கேட்கவே இல்லை. எப்படி பண்ணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீஸ்டான் ஆகணும்னா தண்ணி நம்மளுக்கு தான் போடுவோம். ஆனால் நம்ம தண்ணி அவ்வளோவா லெவலில் ரீஸ்டான் ஆயிடலாம். ஏன்னா ஒரே ஒரு ஹார்ட் இருக்கு. அதையும் பிளாக்கை போட்டதுனால நம்ம முன்னாடி போனாலும் இந்த தண்ணி குறையாது. ஆனால் எவ்வளோத்தையும் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுக்கு தாங்க அதெல்லாம் தாவல. நம்மளுக்கு அதெல்லாம் திருப்பி கிடச்சிக்கும். ஆனால் வீடு போனால் திருப்பி கிடைக்குமா? அதான் கிடைக்குமே இந்த மைண்ட் கிராஃப்டில். எவ்வளோ வேணாலும் சுற்றுக்கலாம். ரீஸ்பேன் என்னடா மரத்து மேலே எப்போ பார்த்தாலும் மரத்து மேலே விட்றானுங்க. ஐயோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மீட் பண்ணலாம் ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஒரு முயல் வீடை கண்டுபிடிச்சேன். ஆனால் எங்கே போச்சுன்னே தெரியல. எப்படியும் 2 ஹார்ட்டை மிஸ் பண்ண போச்சு. அதனால மிஸ் பண்ணிட்டேன். ஓகே நீங்கள் யாரும் மைண்ட் கிராஃப்டில் அதிக டைம் செத்துருக்கீங்களா? இங்கே தான் இருக்கும். இங்கே தான் மிஸ் இங்கே தான் இருக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க உங்களுக்கு அந்த மியா வீடு கட்டுறேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்க மியா வீடு இங்கேருந்து பார்க்க சமையல்ல மியா வீடு. இந்த மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு டாப்பும் இருக்கு. இன்னொரு கேம் இங்கே நீங்கள் எத்தனை வேர்ல்டு 35 இல்லை 100 வேர்ல்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பக்கு சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு 10 தான் வச்சுருக்கேன். எப்படி உள்ள போகுது? 2 நோண்டி 2 உள்ள வச்சிடலாமா? அப்படி நோண்டினா வெளியே வந்துட்டு அது சரி. இந்த பக்கமாச்சு தோண்டி 2 தான். என்னடா இது? திருப்பி போனால் அது கிடைக்காதா? அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இதுவும் கிடச்சிருமா? ஓகே செம்மையாக இருக்கு. வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கு. இதான் இது க்ரீனு ரெட்டு. கைஸ் இந்த மாதிரி வால்ஸ்லாம் கூட இருக்கா கேமில்? நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரோப்ளாக்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ் எந்த கேம் நல்லா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது
என்ன எகிரி குச்சா கீழே உழுது நோ அப்படியே இரு. சும்மாவே இருக்கு இந்த வீடு, வேணா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று கட்டலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.